நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருந்து அது நடுவில். கரங்களை உயர்த்தி ஹalleluya. என்னதின் அர்த்தம்? என்னதின் அர்த்தம்? உன்னுடைய பவுண்டரி எக்ஸ்டெண்ட் ஆகும் போது, ஆமென், நல்ல புரிந்து கொள்ளுங்கள். நாம் இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். நாம் நம்மை ஒரு லிமிட் வரதான் பாதுகாக்க முடியும். அந்த வேர்டை தப்பு, நம்மளால நம்மை காக்கவே முடியாது. இருந்தாலும் ஒரு லிமிட் வரதான் பாதுகாக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிள், நம்ம இந்த கோவிட் டைம்ல ஒரு மாஸ்க் போட்டோம். எதுக்கு போட்டோம்? கொரோனா வராம. நம்ம போடும்போது அப்படி மாஸ்க்குக்கும் வாய்க்கு இடையில கொரோனா மாட்டிட்டுன்னு வைங்களேன், என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமே, மாஸ்க் போட்டதுனால நம்ம நம்மை பாதுகாத்தோமா? ஆனா ஒரு லிமிட், ஒரு லிமிட். நாம் நம்மை ஒரு லிமிட் வரதான் காக்க முடியும். கடந்த நாள் இந்த வார்த்தை ரொம்ப யோசிக்க வைத்தான். சில நேரத்தில் ஆமே, நம்ம கொஞ்சமா இருக்கும்போது, ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது நம்முடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப சேஃபா இருந்தது மாதிரி இருந்துச்சு. ஒரு லெவல் போகும்போது அதுக்கு மேல நமக்கு நம்மளால யோசிக்கவே முடியாது. அந்த நேரத்தில் எப்படி ஆண்டவரே இந்த மதில தாண்டி போகுது, என்ன பண்ண? இந்த இடத்துல தான் கர்த்தர் பிராமிஸ் பண்றார், நான் அதற்கு சுற்றிலும். நல்ல கவனிங்க, யாக்கோபுக்கு யோசேப்பை அவன் வீட்டில் இருக்கிறது வரைக்கும் தான் யாக்கோபுக்கு யோசேப்பை பாதுகாக்க முடிந்தது. ஏன் அந்த யோசேப்பை குழியில தூக்கி போட்டாங்க, யோசேப்பு மேல கை போட்டாங்கல்ல சகோதரர்கள், வீட்டில் வச்சு ஏன் கை போடல? யாக்கோபு இருந்தார், யாக்கோபு இருந்தார். நம்முடைய பிள்ளைங்க நம்ம கைக்குள்ள இருக்கிறது வரைக்கும் தான். பிள்ளைங்க நாளைக்கு படிப்புக்காக வெளியே போறாங்க, வேலைக்காக வெளியே போறாங்க. ஆமென். ஒண்ணு வேண்டாம், காலைல போய் ஸ்கூல்ல கொண்டு விடுறோம், ஈவினிங் தான் கூட்டிட்டு வரோம். அந்த அவ்வளவு நேரத்துல தேவன் ஒரு தேவ பிள்ளைக்கு எவ்வளவு தேவை என்பதை புரிந்து கொள்ள, தேவனுடைய பாதுகாவல் எவ்வளவு தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீ அவங்கிட்ட சொல்லு, என்ன ஆண்டவரே, ஒரு புறம் உனக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது, இன்னொரு புறம் இந்த வளர்ச்சி உனக்கு தளர்ச்சியா மாறாது இருக்க, நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய்